மக்களுடைய பேச்சு இந்த உப்பு மாதிரின்னு நினைச்சுக்க. உன்னோட மனசும் மூளையும் தண்ணி நிறைஞ்ச இந்த பாத்திரங்களை போல. நீ உன்னுடைய மூளையையும் மனசையும் இந்த சின்ன பாத்திரம் மாதிரி நினைச்சுக்கிட்டேன்னா அதுல இருக்கிற உப்பு, அதாவது மத்தவங்களுடைய பேச்சு உன்னுடைய மனசை கண்டிப்பா வேதனைப்படுத்தத்தான் செய்யும். நான் சொல்றது புரியுதா? அதனால உன் இதயத்தை, மனச இங்க இருக்கிற அந்த சின்ன பாத்திரம் மாதிரி நினைச்சுக்காத. நீ கொஞ்சம் உன்னுடைய மனசையும் புத்தியையும் நல்ல பெருசாக்கிக்க. இங்க இருக்கிற இந்த பெரிய பாத்திரம் மாதிரி. யார் என்ன சொன்னாலும் அது உன்னை பாதிக்கவே பாதிக்காது. மக்கள் உன்னை பேசுறதும் கிண்டல் பண்றதும் இது எல்லாமே உனக்கு ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். அதனால உன் மனசையும் மூளையையும் இந்த பெரிய பாத்திரம் மாதிரி ஆக்கிக்கிட்டேன்னா யார் என்ன பேசினாலும் அது உன் காதுக்கே வராது. அப்படியே வந்தாலும் அது ஆழமா உன் மனச பாதிக்காது. ஒரு விஷயம் உனக்கு புரியவும் செய்யும். இந்த உலகத்துல இதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு. கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்களை இயற்கை நமக்கு வாழ்க்கையில தினமும் கத்து கொடுத்துக்கிட்டே வருது. இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்ல விஷயங்களை உன்னால எப்படி கத்துக்க முடியும்? எப்ப உன்னால யோசிக்க முடியும்? தவறா பேசுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை என்னைக்குமே நாம வாழ்க்கையில கிட்ட சேர்க்கவே கூடாது.